வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 12. குதிரை வேகத்தில் அவளவனுடனான 10 நாட்களை அழகாக கடத்தி இருந்தாள். அழகிய அந்த காலை பொழுதில் அவனை இறுக கட்டிக்கொண்டு ஒரே போர்வையை இருவருமாக போர்த்திக் கொண்டு அவள் படுத்திருந்த ரம்யத்தினை ரசிக்க அவள் கண்களுக்கு கொடுத்து வைக்காவிட்டாலும் அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தது. எப்பேற்பட்ட முரடனும் தூங்கும்போது குழந்தையாகவே தெரிவான் என்றபோது குழந்தை முகம் கொண்டவளுக்கு அது மாறுமா? அவளது தேன் வதனத்தினை இமை கொட்டாது ரசித்தவன் இதழ்களில் ஆடம்பரமாய் ஓர் புன்னகை வீற்றிருந்தது. இந்த 10 நாட்களில் அவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அவள் அவனுடன் கோர்வையாக பேச ஆரம்பித்திருப்பதும் தலையணையின் துணையை துறந்து தலைவனை அணைத்திருப்பதும் மட்டுமே. ஆனால் அதுவே அவனுக்கு அத்தனை தித்திப்பாக இருக்க அந்த நொடி பொழுதுகளையும் தன் மன பெட்டகத்தில் சேமித்து மீண்டும் அவளற்ற தருணங்களில் அசை போட்டு ரசித்தான். எழுப்புவதற்கு யாரும் இல்லாமல் அவள் எழமாட்டாள் என்பதால் மனமே இன்றி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்து ஓய் கேடி என்று எழுப்ப அவள் அசைந்து கொடுத்தாளா என்றால் அதுதான் இல்லை. அதில் சிரித்து கொண்டவன், ஏ கேடி, லேட் ஆகுது, வேலைக்கு போற எண்ணம் இல்லையா என்றவன் அவள் கன்னம் பற்றி உழுக்க மெல்ல அசைந்து கொடுத்தவள் 5 மினிட்ஸ்மா என்றாள். அதில் சிரித்து கொண்டவன், ஏ கேடி குட்டி, நான் உன் புருஷன்டி என்று விட்டு அவள் மூக்கை கிள்ளி வைக்க ஆ என்றபடி கண்ணை திறந்து மூக்கை தேய்த்தவள், ஏங்க என்று சினுங்கலாக கத்தினாள். அதில் மேலும் வாய்விட்டு சிரித்தவன், ஹாப்பி மார்னிங் என்க, நல்ல மார்னிங் போங்க என்றாள். ரொம்ப வலிக்குதா என்ன என்று அவன் வினவ, லைட்டா என்றாள். அவள் முகம் நோக்கி குனிந்தவன், மருந்து போடவா என்று கிசுகிசுப்பாக வினவ, திரு திருவென விழிகள் விரிய பார்த்தவள் அவன் மூச்சுக்காற்று தன் வதனத்தை மோதவும் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் முகத்தை பார்வையாலேயே அளந்தவன் அவள் நாசியோடு தன் நாசியை உரசி நெற்றி முட்டிவிட்டு நகர்ந்தான். அதில் பட்டென விழித்திருந்தவள் மனம் அவ்வளவுதானா என்ற ஏக்க பெருமூச்சு விட அதை நன்கு புரிந்து கொண்டவன் உள்ளுக்குள் சிரித்தபடி நகர்ந்து சென்றான். இருவரும் தயாராகி வெளியே வர சமையல் அறைக்குள் புகுந்த அஞ்சலை மகாவுக்கு உதவிகளை செய்து சமையல் வேலையை விரைவாக முடிக்க வழிவகை செய்தாள். கணவன் மதியம் வந்து சாப்பிடுவான் என்பது அறிந்தவள் தனக்கும் ரூபிக்கும் மட்டும் உணவை கட்ட, ரூபிக்கு கட்ட வேணாம் அஞ்சு என்று மகா கூறினார். ஏன் அத்த, காலேஜ் லீவா என்ற அஞ்சு வினவ, இல்லம்மா, ஊர்ல இருந்து என் சித்தி பேரன் நேத்து கூப்பிட்டாமா, சித்திக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு ரூபினா தனி பிரியம், ரூபிய பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்றான். ருத்ரனும் நீயும் இப்பதான் வேலைக்கு கல்யாணம்னு நிறைய லீவ் போட்டீங்க, ரொம்ப முடியாம போச்சுன்னு சொன்னா நான் கூப்பிடுறேன் என்றார். அவர் பேச்சிலேயே தங்கள் இருவரையும் தனியே விட்டு செல்ல என்கிறார் என்பது புரிய அவளுள் மெல்லிய வெட்கம் பரவியது. பார்த்து இருந்துக்கோங்கடா, நான் அவனையும் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட சொல்றேன், பத்திரமா இருந்துக்கோங்க என்று அவர் கூற, சரிங்க அத்த என்றாள். அனைத்தையும் தயார் செய்தவள் அறைக்கு சென்று துப்பட்டாவை அணிய உள்ளே வந்தவன், பாப்பா என்றான். தன்னைதான் அழைக்கிறானா என்ற குழப்பத்துடன் திரும்பி அவளிடம் வந்தவன், இன்னைக்கு மட்டும் நான் ஒரு 10 மணிக்கு தான் வருவேன், அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க, ஒரு வேலை இருக்குடா, தனியா இருக்க பயமா இருக்கும்னா உங்க அம்மா கூட இருந்துக்கோ, நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்று கூற அவள் முகத்தில் நொடி பொழுது ஓர் அதிருப்தி வந்து போனது. அதை அவள் உணர்ந்தாளோ இல்லையோ, அவன் இனிக்க இனிக்க உணர்ந்தான். சிறு தலையசைப்பில் பதில் தந்தவள் வெளியேற சாயும் சரியாக உள்ளே வந்தாள். எப்போதும் போல் அத்தையிடம் விடை பெற்றவள் ரூபியிடம் பார்த்து போகும்படி அறிவுரை கூறிவிட்டு தன் கணவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றாள். வண்டியில் ஏறியவள் அது புறப்பட்ட வேகத்தில் நடந்தவற்றை தோழியிடம் ஒப்பிக்க, அப்புறம் என்ன, ஒரே என்ஜாய்மெண்ட் தான் என்று சாய் கிண்டலாக கூறினாள்.
அட போ சாய்! இன்னைக்கு அவருக்கு ஏதோ வேலையாம். நைட்டு லேட்டா தான் வருவாரு போல. அம்மா வீட்ல இருக்க சொல்லிட்டாரு. வேல முடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போறாராம். என்று தன்னையும் மீறி தன் அதிருப்தியை அவள் வெளிப்படுத்திட, வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த சாய் அதை ஓரம் கட்டிவிட்டு சிரிக்கத் துவங்கினாள். அஞ்சல, சிரிப்பு தாங்க முடியலடி. ரொம்ப ஆதங்கமா பேசுறியே! நீ எதையும் எதிர்பார்த்தியோ? என்று சிரித்தபடி கேட்க, அதன் பின்பே தான் அவசரப்பட்டு பேசியதை உணர்ந்தவள் முகம் நாணத்தில் குபீரென்று சிவந்து போனது. நான் நான் ஒண்ணும் அப்படிலாம் சொல்லல. என்று அஞ்சு சமாளிக்க முயற்சித்தும் சாயின் சிரிப்பு அடங்காமல் போக, இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய காமெடி இல்ல, வண்டிய எடு என்றாள். சிரிப்பை சற்றே கட்டுப்படுத்திய சாய் வண்டியை இயக்க, அஞ்சு, உங்க அத்தை வரதான் 1 வாரம் ஆகுமே. அப்புறம் என்ன? ஒரே 1 நாள் தானே அவர் லேட்டா வராரு என்று வினவ, அந்த பேச்சே அவளுக்கு அசௌகரியமாக இருக்க, மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாது அமைதியாகிவிட்டாள். அவளது அமைதியிலேயே அதை உணர்ந்து கொண்ட சாய், "ஜஸ்ட் சில் கேர்ள், விளையாட்டுக்கு தான் கேலி பண்ணேன்" என்று கூற, ஒரு பெருமூச்சுடன், "புரிஞ்சுது. ஆனாலும் எனக்கு ஏனோ இந்த பேச்சு" என்று தயங்கினாள். "ஓகே, ஓகே விடு. இந்த 1 வீக் உனக்கு அவர் கூட ஒரு நல்ல உறவ பில்ட் பண்ண உதவும் அஞ்சு. நல்லா பேசு. மனசு விட்டு உன் மனச பேசு" என்று சாய் கூற, இந்த பேச்சு அவளை வெகுவாக ஈர்த்தது. "நான் என்ன பேசட்டும்? எனக்கு அவர் கூட பேச ஆர்வமா இருக்கு. ஆனா என்னமோ போ! உன்கிட்ட 8 ஊருக்கு வாயடிக்கிற எனக்கு, அந்த மனுஷன் முன்ன 8 வார்த்தை கோர்வையா வருதா?" என்று அஞ்சு புலம்ப, அதில் சிரித்துக் கொண்ட சாய், "அவர கண்ணால பாக்குறத விட்டுட்டு, பிரசன்ஸ ஃபீல் பண்ணி பேசு. உனக்கு பேச்சு தானா வரும்" என்று கூற, அவள் கூறிய வார்த்தைகளில் ஊறிய அர்த்தத்தினை சுவைத்தவளது சித்தம் அவனோடு பேசப் போகும் தருணங்களுக்காக ஆவலாக இருந்தது. மாலை நேரம் வேலை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தவளுக்கு, கணவன் தாமதமாக வருவேன் என்று கூறியதன் ஏமாற்றம் சற்று சுருக்கத்தினையே கொடுத்தது. பாவம், அவருக்கும் வேலை இருக்கும்ல என்று தன்னைத்தானே சமன் செய்து கொண்டவள் அன்னையின் வீட்டை அடைய, உள்ளே கலகலவென்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. இந்த சத்தம் அவளுள் ஒரு குதூகலத்தினை கிளப்ப, "அம்மா!" என்றபடி உள்ளே வந்தவள் கூடத்தில் அமர்ந்திருந்தவனைக் கண்டு அதிர்ந்து நின்றாள். அதிர்ச்சிதான், ஆனால் இன்ப அதிர்ச்சி. அஞ்சு, வா வா என்றபடி அர்ஜுன் அழைக்க, நினைவு மீண்டவள் உள்ளே வந்தாள். உள்ளிருந்து குழம்பியுடன் வந்த காயு, "வந்துட்டியாடா? இப்பதான் மாப்பிள சொன்னாரு" என்றபடி ருத்ரனிடம் அந்த கோப்பையை கொடுத்தார். நான் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்" என்றவள் விறுவிறுவென தன்னறைக்கு சென்றிட, கதவை சாற்றிவிட்டு அதனில் சாய்ந்து நின்று கொண்டு வேக மூச்சுக்களை இழுத்து விட்டாள். "வரமாட்டேன்னு சொன்னாரு, எனக்காக தான் வந்தாரா?" என்ற நினைப்பே அவளுக்கு அத்தனை இனிக்க, சிறு புன்னகையில் இதழ் மலர்ந்தது. அதே குதூகலத்துடன் தன்னை சுத்தம் செய்து கொண்டு கீழே வந்தவளிடம் அவள் அன்னை பால் கோப்பையை கொடுக்க, அதை வாங்கி பருகியவள் அர்ஜுனுடன் வளவளக்கத் துவங்கினாள். அதை உள்ளுக்குள் சிரிப்போடு பார்த்து கொண்டவன் நேரமானதும் புறப்பட எண்ண, அவளது அன்னை யாவரையும் உணவு உண்ண அழைத்தார். உணவையும் அங்கேயே முடித்துக்கொண்டு இருவரும் வீடு வர, உள்ளே நுழைந்ததும் ஆர்வம் பொறுக்காது தன் கேள்வியை கேட்டுவிட்டாள். "வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சா?" என்று அவள் கேட்க, சன்னமான சிரிப்புடன் இல்லை என தலையசைத்தான். அவளுக்கு பனிசாரலின் குளுமை பரவி படபடக்க செய்ய, "அ அப்புறம்?" என்றாள். அவளை நக்கல் சிரிப்புடன் பார்த்தவன், "ஏன்னு உனக்கு தெரியல?" என்று வினவ, நாண சிரிப்புடன் தலை குனிந்தவள், "தெரியலன்னு தான் கேக்கறேன்" என்று தத்தி பித்தி கூறினாள். சட்டென அவளை தன்னோடு இழுத்துக் கொண்டவன், "தெரியாம கேக்குற மாரி இல்ல. என் வாயால தெரிஞ்சுக்க கேக்குற போல இருக்கு" என்று கூற, அவன் மார்பில் தன் உச்சந்தலையையும் தரையில் தன் பாத விரல்களையும் அழுத்திக் கொண்டு, "எதுவா இருந்தா என்ன? சொல்லுங்களேன்" என்றாள். அதில் வாய்விட்டு சிரித்துக் கொண்டவன், "உனக்காக தான் வந்தேன். காலையில சொன்னதும் முகம் மியாவ்னு சுருங்கிடுச்சு. ஐயோ பாவமே! நமக்காக நம்ம பொண்டாட்டி ரொம்ப ஏங்குறா போலயேன்னு வேலைய மாத்தி விட்டுட்டு வந்துட்டேன்" என்று கூற, அவள் கைகள் தாமாக அவனை வளைத்து அணைத்துக் கொண்டது. அதில் இன்பமாக அதிர்ந்தவன் தானும் அவளை அணைத்துக் கொண்டு சில வினாடிகளை ரசிக்க, தானே விலகியவள், "குளிச்சிட்டு வரேன்" என்று விட்டு சென்றாள். சென்று குளித்து முடித்து இரவு சட்டையும் தொளதொளப்பான பைஜாமா கால்சராயும் அணிந்து கொண்டு அவள் வர, ஒரு பாத்திரம் நிறைய பாப்கார்னை மேஜையில் வைத்துவிட்டு நிமிர்ந்தான். பாவை அவனை புரியாமல் பார்க்க, மறவோன் அவளை ரசனையாக பார்க்க, இருவரிடமும் வார்த்தைகள் இல்லை. "எதுக்குங்க இது?"
என்று அவள் கேட்க, நமட்டு சிரிப்புடன், "நரி ஊளையிட்டா தூக்கி போடலாம்னு வச்சிருக்கேன்" என்றான். அதில் அவனை முறைத்தவள், "பெரிய காமெடி தான்" என்று நொடிந்து கொள்ள, சிரித்தபடி, "படம் பார்க்க போறோம்" என்றான். பெண்ணவள் விழிகள் சரார் போல் விரிந்து கொள்ள, "ஐ! நிஜமாவா? என்ன படம்?" என்று துள்ளலோடு கேட்டாள். "குஷி" என்று அவன் கூற, "ஐ! ஏங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்" என்று துள்ளலோடு கூறினாள். "ம்ம். உன் ரூம்ல குஷி மூவி ஸ்டிக்கர்ஸ் நிறைய ஒட்டி வச்சிருந்தத பார்த்தப்பவே தெரிஞ்சுது" என்று அவன் கூற, தன் பிடித்தங்களை அவன் கவனிப்பது உணர்ந்து மகிழ்ந்து போனாள். கதவுகளை பூட்டிவிட்டு, விளக்குகளை அணைத்துவிட்டு, படத்தை இயக்கியவன் ஷோஃபாவில் மனைவியுடன் அமர்ந்து கொள்ள, அவன் தோள் வளைவில் பாந்தமாக பொருந்தியவள் படத்தை ஆர்வத்துடன் பார்க்கலானாள். அதில் வரும் பாடல்களை தன்னையும் மீறிய ஆர்வத்தில் அவள் முணுமுணுப்பதை கேட்டு ரசித்தவன், நடுநடுவே அப்படத்தினை அவள் முதன்முறை கண்டபோது உணர்ந்தவற்றை பகிர்ந்து கொள்வதையும் கேட்டுக்கொண்டான். படத்தை ரசித்தானோ இல்லையோ, அவளை பேச வைக்கும் யுக்தி ஒன்று கிடைத்திட்ட திருப்தியுடன் அவளை ரசித்தான். சில நிமிடங்களில் தூக்கம் வந்து கண்ணை கசக்கி கசக்கி படத்தை பார்த்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாது அவன் தோள் சாய்ந்து தூங்கிவிட, அவளை திரும்பி பார்த்தவன் மெல்ல கையினை நீட்டி ரிமோட்டை எடுத்து தொலைக்காட்சியை அணைத்தான். சில நிமிடங்களில் அவளது மூச்சுக்காற்று அவன் காது மடல்களை உரச, அதில் உடல் சிலிர்க்க அவளை திரும்பி பார்த்தவன் இருளில் மங்கிய மஞ்சள் நிற இரவு வெளிச்சத்தில் அவளது குழந்தை முகத்தினை விழியெடுக்காது ரசித்தான். அவள் தூக்கம் கலையாது தன் கைகளில் ஏந்தியவன் தங்கள் அறைக்கு தூக்கி சென்று படுக்க வைத்து நிமிர, அவள் கரம் அவனது சட்டை காலரை இறுக பற்றியிருந்தது. அதில் சிரித்துக் கொண்டவன் தானும் படுத்துக்கொள்ள, அவனை நெருங்கி கட்டி அணைத்துக் கொண்டு உறக்கத்தினை தொடர்ந்தாள். அந்த அழகியதோர் ரம்மியமான பொழுதும் பிற்காலத்தில் நினைத்து ரசித்து பார்த்து கொள்ள அழகிய நினைவாக அவர்களுக்கு மாறியது.